அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பெருவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே. கல்லா மரத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளன் தன்னன் பெருந்துரையான் கல்லை பிசைந்து கரியாக்கி வெள்ளத்தழுத்து விரைகடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதல் காணம்மானாய். அன்பான நேயர்களே, இன்று தை மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி தீதி ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பூரா சப்தமி தீதி இருக்குது. சுவாதி நட்சத்திரம் அதுவும் ஃபுல்லாக இருக்குது. சித்த யோகம். இன்று ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 to 6, யமகண்டம் 12 to 1, குளியம் 3 to 4, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு கிரகங்கள் சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படின்னா, சூரியன் செவ்வாய் இது எங்கே இருக்குது அப்படின்னா மகரத்தில் இருக்குது. ஏன்னா மகர மாதம். புதன் சனி ராகு சுக்கிரன் 3 கும்பத்தில் இருக்குது. 4 கிரகம் அது கும்பத்தில் இருக்குது. அடுத்து குரு மிதுனத்தில் இருக்குது. கேது சிம்மத்தில் இருக்குது. சந்திரன் துலாத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. ஆனால் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அருமையான இடத்தை அவர் பார்க்குறது அருமையான பார்வை. 9ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல பலன் தரும் அப்படின்னு பேர். அதில் 11 சனி ராகு சுக்கிரன் இருக்கார். இதெல்லாம் பெரிய சிறப்பு. 10 செவ்வாய் இருப்பது தொழிலுக்கு அமோகம். தொழிற்சானம் பிரமாதமாக இருக்குது. இதில் 10ஆம் அதிபதி போய் 11 லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது. ஆக மேஷ ராசிக்கு இன்று நல்ல நாள். அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 10 சனி ராகு இருக்கு. உங்கள் ராசிநாதன் போய் 10ஆம் இடத்துல தொழிற்சானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கும் இன்று நல்ல நாள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய காலம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதை, நிதானம் தேவை. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயஸ்தானம். தேவையில்லாத செலவுகள் எடுத்து விடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிந்த வரையும் நல்ல செலவுலாம் பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க, கல்யாணம் பண்ணுங்க. அன்பான சிம்மராசி என்பது குருபான் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் சனி ராகு 7ல் இருக்கார். 7ல் சுக்கிரன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. குருபான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்க 2 பேரும் சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. ரொம்ப ஜாக்கிரதை, மெதுவாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு கெட்ட பேர் ஏற்படும். 10ல் குரு பரவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால், நம்ம முன்னாடி போகணும்னு நினச்சோம்னா பின்னாடி இழுத்து விட்ருவாங்க. பின்னாடி தள்ளி ஏதாவது ஒன்று நம்ம மேலே தப்பான ஒரு கணக்கை போட்டு நம்மளை பின்னாடி தள்ளிடுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இவங்க இந்த கோச்சார பலனை மிகுப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜாதகத்தில் தசாபுத்திகள் பலமாக இருந்தால் தான் இந்த பெரிய ஜோடர்கள்லாம் இப்படி தான் நிறைய தவறாக சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது சம்மதம் இல்லை. அடுத்து துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு குருபான் 8ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. நல்லதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கார். அட்டம குரு, தொட்டது தொலங்காது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் புதுசாக எதையும் செய்யாதீங்க. இன்னொரு 3 மாதம் தான், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பது குருபவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வேறு 6ல் இருக்காரு. அதனால் பார்த்து நடந்தவங்க மாதம் 22ஆம் தேதி சனி பயிற்சி, அதுலேருந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கழிவு நேரம், ஏன்னா 2.5 வருஷம் அந்த 7.5 சனி முடிஞ்சிருது உங்களுக்கு. அதனால் கும்பராசி என்பதில் குரு பகவான் 5ல் இருந்தாலும் ஜென்மச்சனி இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி மாசி 22ஆம் தேதிக்கு விலகுது. அப்புறம் கழிவு சனி 2.5 வருஷம், என்ன 2.5 ஆண்டுகள் சனியினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களே, நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் இறைவனுக்கு இப்போ தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுறதை எப்படி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அடிக்கடி, ஏன்னா நிறைய மக்கள் தவறு பண்ணுறாங்க. முதல்ல வாசப்படியில் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த வாசப்படி என்பது கால் மிதிபடுகின்ற இடம். அந்த இடத்துல போய் தீபம் என்பது ஜோதி, இறைவனுக்காக ஏற்றுறது. அதை போய் வாசப்படியில் தண்ணி தெளித்து குளத்தை போட்டு அது 2 விளக்கு ஏற்றுறாங்க. அதில் இன்னொரு பெரிய அதிசயம் பண்ணுறாங்க. வெத்தலையில் விளக்கு ஏற்றுறாங்க. முருகனுக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக 6 வெத்தலையை வச்சு அதில் எலும்புச்சம்பளத்தை முடியல புழிஞ்சு அது விளக்கு தான். முதல்ல எலும்புச்சம்பளம் முடியல விளக்கு போடுறதே தவறுன்னு சொல்கிறேன் நான். தேங்காயில் விளக்கு போடுறாங்க, பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க. கேரளா முறை வேறு, நம்முடைய முறை வேறு. கேரளாவுடைய சாஸ்திரம் வேறு, நம்முடைய சாஸ்திரம் வேறு. கேரளாவில் 4 முளை வேட்டியை கட்டின்னு பூஜை பண்ணலாம். நம்ம 4 முளை வெட்டி ஒத்த வேட்டியில் பூஜை பண்ணக்கூடாது, நம்ம சாஸ்திரம். பெண்கள் வெள்ளை புடவை கட்டிக்கலாம். அங்கே நம்ம நாட்டில் வெள்ளை புடவை கட்டிக்கக்கூடாது. அமங்கலிகள் தான் வெள்ளை புடவை கட்டிக்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அங்கே எப்போ வேணாலும் நடுராத் ஜாமத்தில் கூட சாமி கும்பிடலாம். நமக்கு 4:30 மணிக்கு மேலே கோயில் கதவு திறக்கிறதுக்கு சட்டம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நாம் நிறைய தப்பு பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த ஆலயத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொன்னால் என்னத்துக்கு நம்ம இதுக்கு இது சொல்லுவானே, அவங்க வாடுக்கு போட்டோம் அப்படிங்க. பூசணிக்காவில் விளக்கு போடுறாங்க. இதெல்லாம் யாராவது இந்த யோடர்கள், இந்த சித்தர், புத்தர் அப்படின்னு போடுவோம். சோதிட வேந்தர், சோதிட கலைமாமணி, அப்படி சோதிட சிம்மம் அப்படிலாம் பட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அப்படிலாம் நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அகல் விளக்கு. மண்ணுனால கிளியாஞ்சட்டின்னு அது சொல்லுவாங்க. அகல் விளக்குன்னு பேர். அந்த விளக்கில் தான் இறைவனுக்கு நாம் தீபம் ஏற்றணும். பித்தளை விளக்கு, குத்து விளக்கு அதில் ஏற்றலாம். நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கில் நல்லா திணியை போட்டு அதுவும் கீழே வைக்காமல் ஒரு சின்ன தட்டை வச்சு அந்த தட்டில் ஏற்றிட்டு அதை தீபம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை என்றால் அந்த சாமி கிட்ட எரியிற விளக்கில் அந்த எண்ணெய் அங்கே இருக்கின்ற அர்ச்சகத்தை கொடுத்து சுவாமிகிட்ட அந்த விளக்கில் ஊற்றிடுங்கோ, இந்த திரியை அதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச எண்ணெயை உங்கள் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுங்க, நாளைக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்தா அந்த எண்ணெய் இறைவனுக்கு போய் சேர்ந்துடும். அங்கே உள்ள சாமிகிட்ட விளக்கு எறிவதற்கு எண்ணெய் கிடையாது. நீங்கள் வாசப்படி ஊரா விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருந்தீங்களா, அதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? அதனால் பார்த்து கவனமாக ஏற்றுங்க. நீங்கள் தீபங்களை கண்ட இடத்துல கோயிலே ஏற்றாதீங்க. வாசப்படியில் எக்காரணத்தை கொண்டு தீபம் வைக்காதீங்க. தட்டு வச்சு ஏற்றி ஒரு பக்கமாக கொண்டு வச்சிருங்க. அப்புறம் அந்த தீபம் அணைஞ்ச உடனே எடுத்து கிளியாஞ்சி வரது தட்டை தொடச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதனால் தவறுகள் செய்யாதீங்க. அது நம்ம தீபம் ஏற்றியும் நமக்கு பலன் தர. அதாவது எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். போகாத கோவில் பாக்கி இல்லை, கல்யாணம் ஆகலை. 35 வயசு ஐயா கல்யாணம் ஆகலை. என்ன காரணம்? எல்லா கோயிலையும் சாமி இல்லையா? ஏன்னா முறையான பரிகாரம் பண்ணலை, முறையான பிரார்த்தனை பண்ணலை, இறைவனை நாம் முறையாக வணங்கலை. அதனால தான் அந்த அமைப்பு.
அந்த திருமணம் தடைக்கு எந்த கிரகம் அவர் ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்துக்குரிய நாள்களில் விரதம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நாமங்களை பாராயணம் செய்து அவங்களுக்கு தீபம் ஏற்றி நாம் அவங்களை பிரார்த்தனை பண்ணி வந்தமையினால் எவ்வளவு தடை இருந்தாலும் அத்தனையும் தவிடு போல் நீங்கிவிடும். எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லுகிறேன், கந்த சஷ்டி கவசத்துக்கு இருக்கிற மகிமை உலகத்தில் வேற எதுக்குமே கிடையாது. செவ்வாய்க்கிழமை நோன்பிருந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணா எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கி நமக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நலமுடன் இருக்கணும், நாமும் நலமுடன் வாழணும், அந்த குழந்தைகள் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அதுகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும் என்பதற்காகவும் எல்லாம் வல்ல எம்பெயம்பால் சர்வேஸ்வரன் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் அன்னை பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும் அன்னை பராசக்தி முத்துமாரிமையை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Good.